நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட சேலரி டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரோட சேலரி டீட்டெயில்ஸை பற்றி அப்படி என்னடா சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. இப்போ வந்துட்டு புதுசாக நிறையா வந்துட்டு சேலரியில் வந்துட்டு சில கம்பெனிகள்லாம் வந்துட்டு புதுசாக வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கம்பெனிகளாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆள் எடுக்கையில் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. இப்படிலாம் எடுக்கிறப்ப இங்கேருந்து நீங்கள் போகிறவங்க நீங்கள் எப்படி போகிறீங்க, எதை பேஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்ற மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் நல்ல சேலரி எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு குறைவான சம்பளம் தான் எடுக்க முடியும். ஸோ அது என்னென்ன ட்ரிக்ஸு, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்தா கூட வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோனோட செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு ஆன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால கூட வராமல் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கன்சல்டன்சி இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கே வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் காசு வாங்குறாங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இலவசமாக ஃப்ரீயாக தான் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தயவு செய்து வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 1100 வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் 100K சப்ஸ்கிரைபரே நம்மளால் தொட முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கவலைப்படாதடா, பிரச்சனையை கொடுக்குற சாமி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் ஓகே. சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக சம்பளம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2 டைப்பாக சம்பளம் அப்படின்னா ஒன்று வந்து மந்த்லி பேசிக்கு, இன்னொன்று டெய்லி பேசிக்கு. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஒர்க் பர்மிட்லேயே மந்த்லி பேசிக் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி ஒர்க் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு பின்னாடி ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. அந்த சவுண்டு இதில் கேட்குதா என்னன்னு தெரியல. நான் இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 டேக் எடுத்துட்டேன். ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முடியலை. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத கிரியேட்டர்ஸ்க்கு தான் தெரியும். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியலை. ஆனால் இந்த டைம் முடியலை. ஏன்னா நீங்கள் 20-25 டேக்குக்கு மேலே போயிட்டேன். ஸோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, நல்லா கேட்டுக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. இவ்வளோ கஷ்டப்படுறேன் யாருக்காக? உங்களுக்காகத்தானே. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்கள் உடனே கமெண்டில் கேட்பீங்க, எனக்காகடா கஷ்டப்படுற, உனக்கு யூடியூப்பில் வருது இன்கம்மு அதனால் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இதில் வர்ற இன்கம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸும் 1000 வியூ 2000 வியூ தான் போயிட்டுருக்கு. 70,000 சப்ஸ்கிரைபருக்கு 70,000 பேரும் பார்த்தா பரவாயில்ல. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே மறந்துருப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுறாங்க. ஊருக்கு சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரா இவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோஸ்லாம் போகல. அதனால் இன்கமும் அந்தளவுக்கு கிடையாது. 100K வரையில என்னோடய இன்கம் எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக 100K வந்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வளன்னு பேசுகிறான்டா அப்படின்னு அதுக்கு வேறு கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்டா வளன்னு பேசுகிற அப்படிங்கிறீங்க. அதுக்கு எதனால் அப்படி பேசுகிறேன்னா புரியாதவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பேசுகிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்கலாம் பார்த்திங்கன்னா பாமர மக்கள் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து வளன்னு பேசுகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே. பார்த்திங்கன்னா 2 டைப்பாக சேலரி கொடுப்பாங்க. 2 டைப்பாக சேலரினா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் சேலரி எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா மந்த்லி பேசிக்கு, இன்னொன்று டெய்லி பேசிக்கு. இது ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா திருப்பி சொல்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. ஸோ இந்த டெய்லி பேசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி டெய்லி பேசிக்காக தான் இருக்கும். ஆனால் இதையுமே இப்போ வந்து மந்த்லி பேசிக்காக ஒரு சில பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் மோஸ்ட்லி வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸை விட சிங்கப்பூர் ஏன் பெஸ்ட்டு சேஃப்டின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேங்களா? சிங்கப்பூரில் MOM அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, மனிதவள அமைச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கர்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒர்க்கருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறையா புது ரூல்ஸை கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாக இருக்கட்டும். நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருந்தேன்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு நுழையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 பேர் தான் இப்போ தங்கியிருப்போம். 16 பேர் வரைக்கும் டபுள் பெட்டில் தங்கியிருப்போம். ரொம்ப நெருக்க பெட்டு போட்டு அந்த மாதிரி தங்கியிருந்தோம். ஆனால் நாளடைவில் வந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணி இந்த சைஸ் ரூமுக்கு இத்தனை பெட்டு தான் போடணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ கொண்டு ரூம் பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. நிறையா பேருக்கு இப்போ ரூம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களோ அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நல்ல இடம் விட்டு நல்லா காத்தோட்டமாக நல்லா அமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ வந்து எம்ஓஎம் இதில் மட்டும் கிடையாது. உங்களுக்கு கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு எம்ஓஎம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. பின்னாடி அந்த குழந்தை என்ன அழுகிறத நிப்பாட்டலை. ஐயோ, அத நினைச்சேன் சிரிச்சேன். சவுண்டு கேட்காம இருக்கணும். கடவுளே, கேட்டுச்சுன்னா நான் எடுத்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பாவம். ஸோ வந்து எம்ஓஎம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இத்தனை ஹவருக்கு பேசிக் சம்பளமே இவ்வளோ, ஏன்னா விலைவாசியெல்லாம் ஏறிட்டு போகுது. ஸோ நீங்கள் இந்த சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எம்ஓஎம்லாம் புதுசாக வந்து ரூல்ஸ் போட்டு கம்பெனிக்கு கிடுக்குப்பிடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எம்ஓஎம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அந்த கம்பெனியோட லைசன்ஸே கேன்சல் பண்ணுற அளவுக்கு அந்த அவங்களுக்கு வந்து யாருக்கு எம்ஓஎம்க்கு உரிமை என்ன சொல்கிறது பவர் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லா கம்பெனியுமே பயப்படுவாங்க. மிகப்பெரிய ஃபைன்லாம் போட்டுருவாங்க. சேஃப்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறேன், சிங்கப்பூரை ரெஃபர் பண்ணுறேன். மற்ற கண்ட்ரியை விட சிங்கப்பூர் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கப்போ இப்போ சம்பளம்லாம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கா. ஸோ சில கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில கம்பெனிகள் தான் சொல்கிறேன். எப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இப்போ ஏஜென்ட் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு ஒர்க் பர்மிட்டே இருக்கட்டும். தம்பி உனக்கு வந்துட்டு மந்த்லி பேசிக்ப்பா, எவ்வளோண்ணே சம்பளம்? $1200 சம்பளம்ப்பா. ஒர்க் பர்மிட்டாகவே இருக்கட்டுமே, ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்த பையனாக கூட இருக்கட்டும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? $1200 சூப்பர்ண்ணே. அப்போ ஓகேண்ணே, உடனே அப்ளை பண்ணிடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ளை பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு டைம்லாம் கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் போய் இறங்கிடுவீங்க, வேலையும் பார்ப்பீங்க. மந்த்லி சேலரியில் பார்த்தா கணக்கு பண்ணால் கம்மியாக வரும். ஆனால் மோஸ்ட்லி எல்லா ஏஜென்ட்டுமே டைமிங்கை கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இவங்க எங்கே ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங்கில் தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவோட சாராம்சமே, ஓகேங்களா? சில பேர் இது கூட கமெண்ட் பண்ணுவீங்க, 6 நிமிஷத்துலேருந்து வீடியோ பாருங்கன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் என் ஃப்ளோவில் போகிறேன். ஏன்னா 20 டேக் எடுத்தவனுக்கு தான் அதோட வழி தெரியும். ஸோ வந்துட்டு அங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 8 to முன்னாடிலாம் அதாவது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 5 வேலை, ஓகேங்களா? 8 to 5 வேலை, அதுக்கு மேலே ஓவர் டைம், ஓகேங்களா? இப்போ 8 to 5க்கு டெய்லி பேசிக் அப்படின்னா ஃப்ரெஷ் ஒர்க்கர்னால் 18லேருந்து 19, 20, 21 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, டிபெண்டிங் ஆன் கம்பெனி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி பேசிக்காக பேசி 8 to 8 இல்லைனா 7 to 7 இல்லை 8 to 10 கூட பேசுகிறாங்க. கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுத்து 8 to 10 அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்படி வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் உங்களுக்கு அடிபட்டு போயிடும். நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள். அதாவது உங்களுக்கு மந்த்லி பேசிக்காக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி பேசிக்னா ஃபிக்ஸ்டு சேலரி, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஓவர் டைம் வந்து அதாவது 8 to 8 அந்த டைமிங்கும் சொல்லிடுவாங்க. அப்போ உங்கள்ட்ட ஏஜென்ட் வந்து ஒரு சில நல்ல ஏஜென்ட்டுகள், லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி உனக்கு வந்துட்டு மந்த்லி பேசிக்கான சம்பளம் அதிகமாக $1200 மந்த்லி பேசிக். நீ வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகாட்டியும் சரி, நீ ஓவர் டைம் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, உனக்கு வந்துட்டு மந்த்லி பேசிக்கு $1200 வந்துடும், இல்லை $1300, $1400 வந்துடும். நல்ல வெரி குட்ப்பா, மந்த்லி பேசிக்கெலாம் அந்த காலத்தில் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. டைமிங் என்னன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு சில ஏஜென்ட்டும் உனக்கு மந்த்லி பேசிக்குப்பா, ஓவர் டைம்லாம் இருக்கும்ப்பான்ட்டு அதோட நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா தான் தெரியும் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை வேலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது. நீங்கள் போனால் மட்டுமே தெரியும். ஸோ இப்போ 8 to 8, இப்போ 8 to 7 இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் அடிபட்டு போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு இப்போதைக்கு சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே ஓவர் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனியில் ஓவர் டைம் யாராவது சிங்கப்பூரில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இவ்வளோ பொறுமையாக நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவர் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 8 to 8, 8 to 7 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இப்போ 8 to 5க்கு அப்புறம் 2 ஹவர் நீங்கள் ஓவர் டைம் பார்த்த மாதிரி கணக்காயிரும். ஓவர் டைமுக்கு என்ன கணக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எம்ஓஎம் ரூல்ஸ் படி 1.5 அந்த மாதிரி தான் வந்து 1.5 அந்த மாதிரி தான் சம்பளம் வந்து கொடுக்கணும். அதாவது உங்கள் சேலரியிலேருந்து இப்போ 8 ஹவர் நீங்கள் 8 ஹவர் பார்க்குறீங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ சேலரியோ அதை விட
இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஓவர் டைம் இல்லாமல் நார்மல் ஹவர் அந்த 8 to 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹவரில் வந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு $4 பே பண்ணுறாங்க அப்படின்னா, ஓவர் டைம் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $6 பே பண்ணணும். 1.5ல் பே பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பேசிக்காக போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கம்பெனிக்கு இதனால் லாபம் அதிகம். உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓவர் டைம் இடையே 6 மணிக்கு மேலே வேலை இருக்காதுப்பா பெருசாக, 7 மணிக்கு மேலே வேலை அப்படிலாம் சொல்லவே முடியாது. வேலை இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் மந்த்லி பேசிக்கு அப்படின்னு இப்போ புதுசாக பேசி இந்த டைமிங்கை வந்து மாற்றிருக்கிறாங்க. அதாவது நிறையா கம்பெனியில் மாற்றிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏஜென்ட்டிட்ட பேசலையும் சரி, நீங்கள் கம்பெனியில் பேசலையும் சரி, 8 to 7க்கு எத்தனை மணின்னு, அதாவது அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், சேலரி வந்து எனக்கு இந்த சேலரி வேணும் தர முடியுமான்னு கேட்கலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு 8 to 5க்கு டெய்லி பேசிக்னா நீங்கள் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் போயிட்டே இருக்கலாம். 8 to 5க்கு இந்த சேலரி அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, போயிட்டே இருக்கலாம். அதே சமயத்தில் மந்த்லி பேசிக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒர்க் பர்மிட்டாக இருக்கட்டும், எஸ் பாஸாக நீங்கள் எந்த பாஸாக இருந்தாலும் சரி, மந்த்லி பேசிக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங். ஓகேங்களா? மந்த்லி பேசிக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியது டைமிங். ஆனால் சார் எவ்வளோ நேரம் வேலை அப்படின்னா அவங்க 8 to 5பா இல்லை 8 to 7பா அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இப்போ 8 to 7 அப்படின்னா உங்களோட இப்போ மந்த்லி பேசிக்கில் பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக டெய்லி பேசிக்கில் கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மந்த்லிக்கு 1200 பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு $20 ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 ஹவர் நீங்கள் டெய்லி ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? அந்த 5 மணிக்கு மேலே நீங்கள் 2 ஹவர் ஓவர் டைம் பார்த்தா கூட 1.5 போட்டு பாருங்கள், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி அதுக்கும் இவங்க மந்த்லி பேசிக் சொல்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓகே சொல்லுங்கள். அப்படி ஈக்குவலாக வரல அப்படின்னா மந்த்லி பேசிக்காக கேட்டாலும் கொஞ்சம் அதிகமாக கேளுங்க. ஓகேங்களா? அது இல்லைண்ணே இது கட்டுப்படி ஆகாது, நான் பேசிக் 20 வாங்கினாலே டெய்லி பேசிக்கில் வாங்கினாலே எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, அதனால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கேட்டு கம்பெனியில் கேட்டு வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னா ஏஜென்ட் வந்து நெகோசியேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் நான் தங்களுக்கு தெரியப்படுத்த வருவது என்னவென்றால் 8 to 5 அப்படின்றது தான் எப்பயுமே முன்னாடி வந்து பேசிக் சம்பளமாக இருந்தது. டெய்லி பேசிக்கில் இப்போயுமே 8 to 5 தான் டெய்லி பேசிக்கு, அதுக்கு மேலே ஓவர் டைமு. ஆனால் ஒரு சில கம்பெனிகள் மந்த்லி பேசிக் அப்படின்ற பேரில் உங்களோட ஓவர் டைம் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள்ட்ட ஓவர் டைம் வந்து இப்போ 8 to 7 அப்படின்றப்போ உங்களுக்கு 1.5 கொடுக்காம மந்த்லி பேசிக் மாதிரி கொடுத்து வேலை வாங்குறது ஒரு சில கம்பெனிகளும் புதுசாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரிக்கில் வந்துட்டு நீங்கள் இந்த ட்ரிக்கு மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களோட சேல்ரி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதுக்கு டெய்லி பேசிக்கில் போயிட்டு போயிடலாம். ஸோ வந்துட்டு அதை தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பாதிக்கலாம். நம்ம வெளிநாட்டுக்கு எதுக்குங்க போகிறோம்? அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி லவ்வரு ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு போகிறோம்? நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் சரியாக கணக்கு பண்ணாமல் நீங்கள் மந்த்லி பேசிக்கில் இந்த மாதிரி 8 to 7க்கு இப்படி போனீங்கன்னா மாதம் ஒரு $100 ஒரு $50 ஒரு $50 ஒரு $100 கூட அந்த $50 வந்து அந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு காஃபி செலவுக்கு ஆயிரும், இல்லை போக்குவரத்து செலவுக்கு ஆயிரும், ஏதாவது ஒன்றுக்கு ஆயிரும். அதை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவே போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் போயிடுச்சு, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். நானும் ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்க்குறேன். நான் இப்போ இந்த இதெல்லாம் வந்து நான் இப்போ இதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் ஆல்ரெடி 20 டேக் எடுத்துட்டேன். ஒன்றுக்கும் கட் பண்ணி நிப்பாட்டி எடுத்ததுனால தான் முடியலை, அடப்போடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக இருப்போமா, எல்லாமே பண்ணிட முடியுது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்ட் அடிக்குது, சவுண்டு சரியாக கேட்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் போயா மைக் வாங்கி வச்சுருக்கேன். சிங்கப்பூரில் தான் வாங்கினேன். $100 சம்திங், $160 என்னமோ. வாங்கியுமே எக்கோ அடிக்குது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார போதும் ஆயிருதுங்க. உண்மையிலே சீரியஸாக ரொம்ப டயர்டாகிறேன். சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வீடியோ எடுக்க 10லேருந்து 15 நிமிஷம் தான் எனக்கு ஆகும். நான் பாட்டுக்கு வச்சு அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே என்னால் அப்படி பேச முடியலை. ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக போகுது, தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா. நிறையா அடிபட்டாச்சு, நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியாச்சு, போதும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்னென்னா நமக்கு அடி விழுக இதுக்கு மேலெலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாடான்ற அளவுக்கு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம சொந்த ஊரில் இருக்கோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே சப்போர்ட் பண்ண நீங்கள் இருக்கீங்க, அதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகேப்பா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவை ராவாக எடுத்துருக்கேன்ல, இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். இப்படியே நம்ம எடுத்து போவோமா, எனக்கும் கொஞ்சம் வேலை குறையும்.
இப்படியே எடுத்துப்போமா, இல்லைண்ணே இப்படி வேணாண்ணே, சொல்ல வேண்டிய தகவலை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னாலும் அடுத்த வீடியோலேருந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். முன்னாடி வந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனால வந்து முன்னாடி இதில் வர்ற இன்கம் வச்சு நம்ம பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், நான் எத்தனை டேக் எடுத்தேன், எப்படி எடுத்தேங்கிறத ப்ளூபர்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, அழுக விடாதீங்கப்பா. என்னடி வாய்ஸ் இது? நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரோட சேலரி டீடைல்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற தகவல்கள் உடனுக்குடனே வரும். பாய். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.